அதுதான் நீங்கள் சைடில் படுக்கும்போது பெட்டை பார்க்கணும். பார்த்தா தான் அதெல்லாம் இடிக்க மாட்டீங்க. சைடில் படுங்க. சைடில் படுங்க. இப்போ வலது கை தானே இடது கை? வலது கை. இல்லை உங்களுக்கு எந்த கை ப்ராப்ளம்? ரெண்டுமே கொஞ்சம் ஆரம்பிக்கிறது. அப்போ ரெண்டுமே பண்ணணும். சரி, ஓகே. அப்போ நேரப்படுத்திக்கோங்க. கையை மடிங்க கீழே. மூணு தடவை பண்ணுங்க. ஓகே. கையை மடிங்க கீழே வைங்க. ஸோ எல்லாமே 15 பண்ணணும். இப்போதைக்கு 3 பண்ணுங்க. தலையை தொடுங்க கீழே வைங்க. கீழே வைங்க. தலையை தொடுங்க. ஓகே. சல்யூட் பண்ணுங்க. கீழே வைங்க. ஓகே. கையை இந்த கிராஸ் பண்ணுங்க. ஷோல்டர் இந்த கையை இவ்வளோ தூரம் கீழே இந்த ஜாயிண்ட்மே மொபிலைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கு. ஓகே. போதும். கை மடிச்சுக்கோங்க. தூக்குங்க. கீழே ரெண்டு கை கீழே நேராக தூக்குங்க. ஓகே. கை ரெண்டு கோர்த்துக்கணும். நல்லா தூக்குங்க. கீழே. சரி, இந்த மாதிரி பண்ணலாம். கையை சைடில் தூங்க. ரைட். கீழே வைங்க. இந்த மூமெண்ட் பண்ணலாம். அப்புறம் கை வந்து பின்னாடி தலைக்கு பின்னாடி வைங்க. தலைக்கு பின்னாடி. போதும். சைடில் படுங்க. தூக்குங்க. கீழே வைங்க. அப்புறம் அதர் சைடு அந்த மாதிரி. ரைட். ஓகே. கை சல்யூட் பண்ணுங்க. கீழே வைங்க. கொஞ்சம் பின்னாடி வந்துடுறீங்களா? சல்யூட் பண்ணுங்க. ரெண்டா? ஓகே. உங்களுக்கு பின்னாடி தொடங்க. செகண்ட் ஸ்விட்ச். அது தொடணும். கீழே வைக்கணும். தொடர்ந்து ஹிப் மேலே இருக்கணும். கை வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து கை இந்த சைடில் இந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆன போஸ்டிங் ஜாயிண்ட் அதே அந்த சைடும் பண்ணணும் இல்லையா? அது சரி. நீங்கள் தொட்டிங்களா? பின்னாடி போட்டீங்க. ட்ராப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே. இவ்வளோ தொட முடியுமா? தொடங்க. கீழே 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 இவ்வளோ தூரம் தொடங்க. வெளியே பண்ண அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே எப்படி பண்ணணும்? இங்கே வைக்கணும். கீழே தொடுறீங்க இல்லையா? இதுக்கப்புறம் இங்கே பேஸ் மேலே வந்து அதாவது நீங்கள் தொட்டு மெதுவாக முதிராக தொடணும். அப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 5 தடவை, அப்புறம் இங்கே ஒரு 5 தடவை, இங்கே ஒரு ஸ்டார்ட் பண்ணி. சரி. எழுந்திரிங்க. உட்காருங்க. எழுந்திரிச்சு நில்லுங்க. இது ஒரு 6 வீக்ஸ் இதில் பண்ணுங்க. 6 வீக்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாண்டிங்கில் பண்ணுங்க. ஷோல்டர் ரைஸ் பண்ணுங்க. 3 சைடில் தூக்குங்க. மூணு தடவை பண்ணுங்க. கை மணிங்க.
ஷோல்டர் கீழே வைங்க. கை இப்படி வைங்க. கால் கால் சாதாரண வச்சுக்கோ. காலை நார்மலாக கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ். கையை கிராஸ் பண்ணுங்க. கீழே வைங்க. கீழே வைங்க. கை 5 days. நெக்ஸ்ட் சைடில் வைங்க. நீங்கள் 15 பண்ண முடிஞ்சுன்னா 15 கூட பண்ணலாம். எவ்வளோ வாட்டி வேணாலும் பண்ணலாம். ஒண்ணும் problem. இல்லை இதெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணும்போது தான் ப்ராப்ளம் இல்லையான்னு தெரியும் உனக்கு. ஆமாம். ஒரு மாதிரி எப்படா முடியுங்கிற மாதிரி இருக்கும். அதனால 5 டைம் தான் ஆகும். ஆமாம். கை நேரத்துக்கு கீழே வைங்க. தூக்கும்போது ப்ரீதிங் பண்ணணும். ஃபார்வர்டாக ஃபேஸ் பண்ணணும். அப்போ இந்த மிட் பேக்கில் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெச் ஆகும். அந்த கரெக்ஷன் வரும். இந்த இடம். கீழே வைங்க. So breathing in. கீழே Breathe வந்து இது. இது 10 3 டைம்ஸ் பண்ணலாம். டவுன். சைடில் கொண்டு போங்க கையை. மேலே தூக்குங்க. டவுன். கீழே வச்சுக்கோங்க. அதே மேலே தூக்கும்போது ப்ரீதிங் பண்ணணும். கீழே வந்து ப்ரீதிங். கை 2 சைட் தொடர்ந்து இது அப்படியே இந்த அளவுக்கு போனீங்கன்னா தான் இந்த ரிப்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பாஸ்டர் கரெக்ட். சரி. இந்த side. அதுக்கு முன்னாடி செஸ்ட் மசில் ஸ்ட்ரெச் ஆகணும். பின்னாடி வந்து ரிப்ஸ் வந்து நகரணும். சரி. கையை மடிக்காத. ஆமாம். கீழே வச்சுருங்க. போதும். கை கிராஸ் பண்ணிக்கோங்க. போலீஸ் வந்து பொசிஷன். சரி. இப்போ இதே என்ன பண்ணோம், கைக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணி போது இப்படி. சரி போதும். இப்போ இந்த டேங்கில் இந்த ஒரு ஸ்ட்ரென்த் வர வந்துடும். கை மடிச்சுக்கணும். தூக்கணும். கீழே வைங்க. இதே பண்ணலாம். ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன பாட்டில் பெட் பாட்டில் வச்சு கூட குடிச்சு. டம்பிள் ஒரு 5 kg. அதெல்லாம் வேண்டாம். 5 கேஜிலாம் இல்லை. 5 kg. ½ லிட்டர் சொல்கிறாரு. ஆமாம். அப்படி இல்ல இல்ல கொஞ்சம் போதும். strength வந்த பிறகு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 5 kg ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பேர் ஆகிடும். 5 கேஜிலாம். நீங்கள் இதில் செய்கிறதில் ரெகுலராக செஞ்சீங்க. இதுலேயே மசில் பில்ட் ஆகும். மசில் வால்யூம் கெயின் ஆனதுக்கப்புறம் தான் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, தண்ணி குடிக்கிறோம்ல, ஜோமுல, அதுதான். இந்த கை இப்படி பார்த்து. என்னது? எவ்வளோ தூரம் மேக்ஸிமம்? அது கீழே வச்சுக்கோங்க. போதும். ரைட். பின்னாடி தலை போடுங்க. நேராக பார்க்கணும். போதும். இப்போ என்ன பண்ணுங்க, கையை மேற்பக்கம் மாற்றி மாற்றி. சரி. இப்போ இந்த ஒரே எக்ஸசைஸ் வச்சுட்டு கை இப்படி கிளாஸ் பண்ணிக்கோங்க. லாட்டிஸ் மாதிரி கிளாஸ் வச்சுட்டு சரி. மேலே தூக்கும் போது கீழே வந்து போயிட்டு